ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ரோஸ்ன்னு பார்க்குறீங்களா? இதாங்க ஸ்கின் ரோஸை பார்த்தீங்கன்னா இது 4 நாள் வரைக்கும் பூ உதிரவே உதிராது. இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்குங்க. சிங்கிள் பிளான்ட்டெல்லாம் பூக்காது. பூத்தா பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 20-30 பூக்கு மேலே பூக்கும். இதில் பாருங்கள், மொட்டை பாருங்கள், பூவை பாருங்கள், ஒரு 50 மொட்டு மதர் பிளான்ட்டாக இருக்குங்க. 14 இன்ச் பாட்டில் இருக்குது. நம்மக்கிட்ட பாருங்கள் பிக் சைஸில் இருக்குது. இந்த பாட்டிலே வச்சு நீங்கள் க்ரோத் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம், சம்மர் சீசன் வந்துருச்சு. இது எப்படிங்க மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு 2 வீட்டு தண்ணி ஊற்றுங்க. நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆன பின்னாடி ஊற்றிட்டே இருங்க. 2 ஒரு நாளைக்கு 2 டைம், மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று, இந்த மாதிரி ஊற்றுங்க. பிளான்ட் நல்லாயிருக்கும். அப்படியே கருகி போன மாதிரிலாம் ஆகாது. அப்படியே 15 நாளைக்கு ஒரு டைமு கொஞ்சோண்டு லைட்டாக டிஏபி உரம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்லா கொத்து கொத்தாக பூ வைக்குங்க. பாருங்கள், பூவை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நாங்கள் என்ன நர்சரியில் என்ன மெயின்டெனன் பண்ணுறாங்களோ அதே தாங்க உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்தாலையும் அது மெயின்டைன் பண்ண தெரியல. நிறைய பேருக்கு மெயின்டைன் பண்ண தெரியல. நீங்களே எந்த உரம் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிப்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா வீடியோலையுமே நான் இது தாங்க சொல்லுவேன், டிஏபி யூஸ் பண்ணுங்கள், 15 நாளைக்கு ஒரு டைம் போடுங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ் தாங்க. எவ்வளோ பெருசாக புஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய பேர் பட்டன் டைப் வெரைட்டி இப்போ நம்மக்கிட்ட கேட்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பட்டன் டைப் வெரைட்டி தாங்க. சேம் நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பூ 30 பூக்கு மேலே பூக்குங்க. யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கின் ரோஸ் பாருங்கள், பாட்டோட சைஸ் பாருங்கள். பூ அவ்வளோ சீக்கிரம் உதிராதுங்க. முட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்ட்டு, ஒரு பிரான்ச்சஸ்க்கு எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்ட்டு.